பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன். தலைவனை பெருகையிலே தலையணை துணை எறிந்தேன். ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம பாண்டிச்சேரியில் மலர் கண்காட்சி நடந்தது. பாண்டிச்சேரியில் இருக்கவங்க நிறைய பேர் அந்த மலர் கண்காட்சி போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டேவே எங்களால் போய் பார்க்க முடியல. ஸோ அதுக்கடுத்த நாள் தான் நாங்கள் போய் இந்த மலர் கண்காட்சி பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. எதை நான் கேட்பேன்? லாஸ்ட் இயர் இதே பிப்ரவரி மாதம் வந்து இந்த மலர் கண்காட்சி போட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்குது. நீங்கள் போய் பார்க்காதவங்க பார்க்கலாம். போன தடவை விட இந்த வாட்டி மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாங்க. பட்டு இந்த வாட்டி ஒரு சில பூக்கள் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பூக்களுமே அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை. சேம் அதே ஃப்ளவர்ஸ் பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. இருந்தாலும் இதே பூக்களை மறுபடியும் எத்தனை வாட்டி பார்த்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து முகம் சுளிக்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி தான் தோணுச்சு. கண்கள் பார்த்தேன் கவியானே, இன்னும் பார்த்தால் எங்கே போவேன்? உன்னாலே கம்பன் தாண்டுவேன், உன் இதழ் மேலே எழுதுவேன். சேம் இதே மாதிரி தான் வந்து என்ட்ரன்ஸில் நிறைய பூக்களை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே தான் பூக்கள் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் இருந்தது. அதுவுமே பார்த்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஈவினிங் மேலே நாங்கள் கிளம்பணும். அது நைட்டே ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இவ்வளோ அழகான பூக்கள், இவ்வளோ பூக்களை வந்து ஒரே இடத்துல, அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தா போதும்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க. இவ்வளோ பூக்களை பார்க்குறதுக்கு 2 கண்ணும் பத்தாதுங்க, 1000 கண்ணு வேணும்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மலர்களை பார்க்கும்போது அப்படி சிரிப்பு புன்னகையோடு பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தேன்மலை தீர்க்கு நீதான், உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குலச்சேரும் கலந்தது போலே. இவ்வளோ பூக்கள் இந்த உலகத்தில் தான் இருக்குதான்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் பார்த்தேன். எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விஷுவலில் பாருங்கள். எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே.
பூக்கள் செம்ம அழகாக இருந்திருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே பூக்களை வச்சு நிறைய பொக்கேஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இவ்வளோ பொக்கேலாம் நமக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் நம்ம பார்த்தாவது என்ஜாய் பண்ணுவோமே. இவ்வளோ பூக்களை வச்சு அழகாக எப்படிலாம் பொக்கேஸ் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. போன்ற கன்னித்தேன் அவள் பேர் சொல்லி தித்தித்தேன், அடையேன் என்று யோசித்தேன், அட நான் எங்கு சுவாசித்தேன். காதோடு மௌனங்கள் இசைவார்க்கின்ற நேரங்கள், பசி நீர் தூக்கம் இல்லாமல் உயிர் வாழ்கின்ற மாய. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க நெறைய விதைகள் வந்து வித்தாங்க. இப்போ வந்து வீட்ல வந்து தோட்டம் வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் மாடி தோட்டம் வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நெறைய யோசனைகள்லாம் சொன்னாங்க. நெறைய ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. எங்களுக்குமே நல்ல பசி. அங்கேயுமே நாங்க மசாலா பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோனே ஒரு சில கடைகள் இருந்துச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைவினை பொருட்கள், அப்புறம் வந்து நெறைய அக்சஸரீஸு, குட்டி குட்டி டாய்ஸு, பொம்மை இதெல்லாம் அதிகமா இருந்துச்சு. அதுவுமே நாங்க பார்த்தோம். நெறைய பேர் வந்து பூக்கள் செடிகள்லாம் வாங்கியிருந்தாங்க. மல்லிப்பூ செடி, ரோஸு இதெல்லாம் நெறைய பேர் வாங்குனாங்க.
பட் இந்த வாட்டி நாங்கள் எந்த செடியுமே நான் வாங்கவே இல்லைங்க. லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து என்னால் சரியாக பராமரிக்க முடியல. ஏதாவது ஒரு டைமில் வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் வந்து கண்டினியூவாக தண்ணி ஊற்றாததால் ரொம்ப செடிலாம் வாடி போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி நான் எந்த செடியுமே வாங்கலை. என்கிட்ட இருக்கிறத விட இன்னொருத்தவங்க நல்லா பராமரிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் போய் அந்த செடி வாழட்டுமே. ஸோ அதனால் நான் வாங்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 90 கிட்ஸோடைய சாக்லேட்ஸ்லாம் பார்த்தேங்க அந்த இடத்துல. புளிப்பு மிட்டாயி, அந்த ஜீரக மிட்டாய் இதெல்லாம் வந்து இருந்தது. வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை, தூதுவளை இதெல்லாம் வந்து ஒரு பொடி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க டெமோ கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ அதனால் நாங்களுமே அதில் ஒரு 2 பாக்கெட் வாங்கினோம். ஸோ வீடியோடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஒரு சில இடத்துல என்னால் போய் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா டைம் முடிஞ்சதால் என்னால் போய் எடுக்க முடியல. அவ்வளோதாங்க. வீடியோ சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.